நான் சொல்லிக்கொண்டது. அந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக கீழே விவரிக்கிறேன். 1970 டிசம்பர் மாதம் 31 பகல் 1:30 மணிக்கு சென்னை சங்கீத வித்வத் சபை மியூசிக் அகாடமியில் நடக்க இருக்கும் இசை விழாவினை பற்றிய கனவுகளில் மூழ்கியிருந்தார் கோயம்புத்தூரிலிருந்து நிர்மலா ஸ்ரீனிவாசன். ஆனால் நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு 1 மாதம் இருக்கையில் அவருக்கு மிகப்பெரிய சோதனை ஒன்று வரும் என்பதை அவர் நினைத்துக்கூட பார்த்ததில்லை. எளிதில் கிடைக்காத மிகப்பெரிய வாய்ப்பு கிடைத்ததே, அது தெய்வ அனுகிரகம், குருவின் கடாட்சம் என்று எவ்வளவு மகிழ்ந்திருந்தார். பல பெரியோர்கள் சிபாரிசு செய்ததினால்தான் தனக்கு அங்கே பாடக்கூடிய ஒரு வாய்ப்பு கிட்டியது. அவ்வாறு அவர்கள் சிபாரிசு செய்ததே தான் அனுதினமும் வணங்கும் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் கருணை என்றுதான் உள்ளம் பூரித்திருந்தார். தனது கச்சேரியைப் போல் அங்கு நடைபெறவிருக்கும் 14 கச்சேரிகளில் தனது திறமையை நிரூபிப்பதற்கு கிடைத்த நல்லதொரு சந்தர்ப்பமாகத்தான் அதை நினைத்திருந்தார். ஆனால் குறிப்பிட்ட அந்த தேதியில் சென்னையில் தன்னால் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க முடியுமா என்பதே கேள்விக்குறியாக நின்றது. பாவம், சரியாக 1 மாதம் இருக்கும்போது நிர்மலா ஸ்ரீனிவாசனுக்கு தொண்டையில் பலமான கோளாறு, பாட முடியாதபடியான கோளாறு. ஓரிரு நாட்களில் பாடுவதற்கோ பேசவே முடியாத நிலை. இன்னும் சொல்ல போனால் வாயினின்றும் சப்தமே வெளிவராத நிலை. ஆயினும் அவருக்கும் அவரின் கணவருக்கும் இருக்கும் ஒரே நம்பிக்கை, இன்னும் 1 மாத கால அவகாசம் இருக்கிறது, அதற்குள் சரி செய்து கொள்ளலாம் என்பதே. அவர்களும் தமக்கு தெரிந்த கை வைத்தியம் என்னென்னவோ செய்து பார்த்தனர். கொஞ்சமும் முன்னேற்றம் இல்லை என்றதும் அவ்வூரில் இருந்த பிரபலமான இஎன்டி ஸ்பெஷலிஸ்டிடம் சென்றனர். அவரும் பல்வேறு டெஸ்ட்டுகளெல்லாம் எடுத்து கடைசியில் உங்களுக்கு தொண்டையில் வோக்கல் கார்டில் கெடுதல் ஏற்பட்டுள்ளது என்றதும், அப்படியென்றால் என்னால் மியூசிக் அகாடமியில் பாட முடியாதா என்று கேட்பதற்கு துடித்தார். மனது துடித்தென்ன செய்ய, வார்த்தைகள் வெளியில் வந்தால்தானே. அதனால் சோகத்தோடு தன் கணவரின் முகத்தை பார்த்தார். பாருங்கள் டாக்டர், தாங்கள் கொடுக்கும் மருந்தினால் குணமாகி என் மனைவி பாட வேண்டும். அதற்குத்தான் நானும் இருக்கிறேன். ஆனால் உங்கள் மனைவிக்கு வந்துள்ள வியாதி உடனடியாக குணமாக கூடியதல்ல. மருந்து சாப்பிடுவதோடு இன்னும் 2 மாதங்களுக்கு தொண்டைக்கு நல்ல ஓய்வு தேவை. பேச முடிந்தாலும் கூட அதிகமாக பேசக்கூடாது, கட்டாயம் பாடக்கூடாது என்றதும் நிர்மலா ஸ்ரீனிவாசனின் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்தது. 1 மாதத்திற்கு குணமாகி பாடலாம் என்று இவரிடம் வந்தால் இன்னும் 2 மாதங்களுக்கு பாடவே கூடாது என்கிறாரே, நமக்கிருந்த கடைசி நம்பிக்கையும் போய்விட்டதே என்று மீண்டும் டாக்டரிடம், அப்படியில்லை டாக்டர், நீங்கள் சொல்வதெல்லாம் சரிதான். ஆனாலும் 1 மாதத்திற்குள் அதிசயமான முறையில் குணமாகக்கூடிய வாய்ப்பு உண்டா என்றார் நிர்மலாவின் கணவர். மருத்துவ ரீதியில் என்ன முடியுமோ அதை சொல்லிவிட்டேன். மேலும் மேலும் நீங்கள் ஆசையை வளர்த்து கொண்டு நிம்மதி எழுந்து போகாதீர்கள். இப்போதிலிருந்தே மனதை தேற்றிக் கொள்ளுங்கள். நம்பிக்கையோடு சென்ற கணவனும் மனைவியும் தளர்ந்த நடையுடன் வீடு திரும்பினர். என்ன ஒரு அரிய வாய்ப்பு! இப்போதுதானா இப்படி த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆக வேண்டும்? நம் கையில் என்ன இருக்கிறது? ஆனால் நமது மந்திராலய மகாபிரபுவால் கூடவா நம்மை இந்த இக்கட்டிலிருந்து காப்பாற்ற முடியாது போய்விடும் என்கின்ற நம்பிக்கை அவர்களுக்குள் துளிர்விட ஆரம்பித்தது. அவர்களுக்கு ஸ்ரீ ராகவேந்திரரின் மேல் இருப்பது திடீர் பக்தி எல்லாம் இல்லை. வெகு காலமாகவே பக்தி பூண்டு ஒடுகினர். எவ்வளவோ கஷ்ட காலங்களிலெல்லாம் அவர்தான் இவர்களை கைகோர்த்து தூக்கியிருக்கிறார். அதனால் நிர்மலாவும் அவர் கணவரும் வீட்டிற்கு வந்ததும் நேரே ஸ்ரீ ராகவேந்திரர் படத்தின் முன் வந்து நின்றனர். அப்பா குருராஜா, என் நிலை நீ அறியாததல்ல. எப்போதும் போல் இப்போதும் நீயே என்னை காக்க வேண்டும் என்று மனத்துக்குள் ஸ்மரித்து கொண்டு தினமும் வேண்டிக் கொண்டிருந்தார் நிர்மலா ஸ்ரீனிவாசன். ஓரிரு நாட்களில் பேசவே முடியாது தடைப்பட்டிருந்தது என்பது மாறி லேசாக சன்னமாக பேச வந்திருந்தது. பேச வந்தாலும் அதிகம் பேசாமலும் குறிப்பாக பாடாமலும் இருந்தால்தான் 2 மாதத்திலாவது நோய் குணமாகும் என்று டாக்டர் கூறியிருந்தது நினைவிற்கு வர அப்போது லேசாக பேச வந்ததில் நிர்மலாவிற்கு ஆச்சரியம் ஏதும் தோன்றவில்லை. ஆனால் அடுத்த நாள் காலையில் அவருக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் ஒன்று வீடு தேடி வந்தது. யாராலுமே கற்பனை செய்து பார்க்க இயலாத ஆச்சரியம் அது. ஸ்ரீ ராகவேந்திரரின் மகிமையால் விளைந்த ஆச்சரியம் அது. மிருத்திகையால் மகிமை புரிந்த ஸ்ரீ ராகவேந்திரர். ஆம், மறுநாள் காலை நிர்மலா ஸ்ரீனிவாசன் வழக்கம் போல் குளித்து முடித்து சுவாமி படத்திற்கு கோலம் போட்டு விளக்கேற்றி கொண்டிருந்த போது, மாமி, உங்களை தேடிண்டு இவர் நம்ம தெருவில் வந்திருந்தார், வந்து பாருங்கோ என்று அவருக்கு தெரிந்தவரின் பையன் குரல் கொடுக்கவே வெளியில் வந்து பார்த்தார் நிர்மலா ஸ்ரீனிவாசன். வந்திருந்தவர் யார் என்று தெரியவில்லை. முன் பின்னும் பார்த்ததில்லை. நிர்மலாவின் கணவரும் வெளியில் வந்தார். அவருக்கும் வந்தவரே யார் என்று தெரியவில்லை. இவர்களின் தயக்கத்தை பார்த்து வந்தவரே, என் பெயர் நாகராஜராவ், நீங்கள் ஏதாவது சதஸில் பாட இருக்கிறீர்களா என்று நிர்மலாவை பார்த்து கேட்டதும் இவர்களுக்கு மேலும் குழப்பமாயிற்று. உள்ளே வாருங்கள் என்று அழைத்து அமர இருக்கை தந்து, நான் இம்மாதம் 31 சென்னை மியூசிக் அகாடமியில் பாடுவதாக இருந்தேன். ஆனால் இப்போது உங்களுடன் பேசுவதை வைத்தே நான் எப்படி பாட முடியும் என்பதை நீங்களும் அறியலாம் என்றார் நிர்மலா. நீங்கள் நிச்சயம் பாடுவீர்கள், வெல்வீர்கள் என்பது என் நம்பிக்கை. எதை வைத்து சொல்கிறீர்கள்?
என்னை யார் என்று உங்களுக்கு தெரியாது. ஆயினும் நேற்றிரவு எனக்கு ஒரு கனவு. அந்த கனவிலே நீங்கள் பெரிய சதசிலே பாடிக்கொண்டிருக்கிறீர்கள். அப்போது பெரிய மாலை ஒன்று உங்கள் கழுத்தில் எங்கிருந்தோ வந்து விழுகிறது. சபையே கரகோஷம் செய்கிறது. அப்படியா? ஆமாம், கனவோடு போயிருந்தால் நான் இங்கு வந்திருக்கவே மாட்டேன். உங்களால் எனக்கு மிகப்பெரிய பாக்கியமும் கிடைத்தது. சொல்லுங்கள், விவரமாக சொல்லுங்கள். சதசில் மாலை விழுவதோடு கனவு முடிந்து விடவில்லை. அதே கனவில் ஸ்ரீ ராகவேந்திரர் தோன்றினார் அம்மா. ஆஹா, உங்கள் இருப்பிடத்தை ஸ்ரீ ராகவேந்திரர் தான் எனக்கு கூறினார். உங்களுக்கு மிருத்திகை தர சொன்னார். மிருத்திகை தர சொன்னாரா? நிர்மலா ஸ்ரீனிவாசன் பரவசத்தோடு கேட்டார். ஆமம்மா, இதோ பிடியுங்கள். இந்த மிருத்திகையை 3 நாட்களுக்கு காலையில் குடித்து முடித்து நீரில் கரைத்து உட்கொள்ளச் சொன்னார். அப்படியா அப்படியா என்று பக்தியோடு மெய்சிலிருக்க மிருத்திகையை பெற்றுக்கொண்டு விளக்கேற்றி வைத்து வந்து ஸ்ரீ ராகவேந்திரரின் படத்தின் முன்பு தரையில் படாமல் ஒரு பாத்திரத்தில் வைத்துவிட்டு வந்தார். மீண்டும் உள்ளே சென்று இன்று கூட இப்போதுதானே குளித்து வந்தோம் என்று அன்றே நீரில் கரைத்து உட்கொண்டு வெளியே வந்தார். சுவாமியே உங்களிடம் மிருத்திகையை தந்தாரா? இல்லை, நான் ஏற்கனவே வைத்திருந்தேன். நீங்கள் இருக்கும் தெருவையும் பெயரையும் கூறி நீங்கள் சதசில் பாட இருப்பதையும் சொன்னார். நீங்கள் எவ்வளவு பாக்கியசாலியம்மா என்று சொல்லி நிர்மலா ஸ்ரீனிவாசன் தந்த பானத்தை அருந்திவிட்டு விடைபெற்று சென்றார். நிர்மலா ஸ்ரீனிவாசன் அந்த மிருத்திகையை அடுத்த நாளும் அதற்கடுத்த நாளும் பக்தியோடு நீரில் கரைத்து அருந்தினார். அதற்கடுத்த நாளே மிருத்திகையின் அற்புதம் தெரிந்தது. எந்த தொண்டைக்கு இன்னும் 2 மாத ஓய்வு வேண்டும் என்று சொல்லப்பட்டதோ அந்த தொண்டையில் அப்படி ஒரு சிக்கல் இருந்ததாகவே தெரியாததை நிர்மலா ஸ்ரீனிவாசன் உணர்ந்தார். அடுத்த ஓரிரு நாட்களில் பேசும்போது வலி ஏதும் தெரியவில்லை. நன்கு பாடவும் முடிந்தது. இதை கேள்விப்பட்ட அந்த ENT மருத்துவர் பிரமிப்புக்கு உள்ளானார். திட்டமிட்டபடி தன் கணவருடன் திருமதி நிர்மலா ஸ்ரீனிவாசன் சென்னைக்கு வந்தார். 1970 டிசம்பர் 31 மதியம் சங்கீத வித்வத் சபையில் அற்புதமாய் பாடினார். 1971 ஜனவரி 1 நிர்மலா ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள். ஆம், முன்தினம் நடைபெற்ற கச்சேரிகளில் இவருக்குத்தான் முதல் பரிசு கிட்டியது. பாடவே முடியாது என்றிருந்தது போக முதல் பரிசே கிடைத்தது என்பது எவ்வளவு பெரிய விஷயம். நிர்மலா ஸ்ரீனிவாசனின் மனநிலை அப்போது எப்படி இருந்திருக்கும் என்பதை சொல்ல வேண்டியதே இல்லை. தன்னையே கதியென்று ஸ்திரமாக நம்பியோருக்கு எப்போதும் அருள் புரிவார் ஸ்ரீ ராகவேந்திரர். எந்த ரூபத்திலேயும் வந்து கருணை பொழிவார் ஸ்ரீ ராகவேந்திரர் என்பது இந்த நிகழ்ச்சியின் மூலமும் தெளிவாகிறதல்லவா? இந்த நிகழ்ச்சியை படித்து முடித்ததும் ஒரு சிலருக்கு இப்படியும் தோன்றலாம். அதாவது ஸ்ரீ ராகவேந்திரன் நிர்மலா ஸ்ரீனிவாசனின் ஆத்மார்த்தமான பக்திக்கு அருள் புரிந்தார் என்பதெல்லாம் சரிதான். ஆனால் தரிசனத்தையும் இவருக்கே தந்திருக்கலாமே என்று தோன்றும். இவருக்கே தரிசனம் தந்து இன்னாரிடமிருந்து மிருத்திகையை பெற்றுக்கொள் என்று சொல்வதாகவே வைத்துக்கொள்வோம். அப்போது நிர்மலா ஸ்ரீனிவாசன் நாகராஜராவை சந்தித்து தனக்கு கனவில் அருளியதை கூறியிருப்பார். அதை உடனே திரு நாகராஜராவ் நம்பியிருப்பாரா? நான் சபாவில் பாட வேண்டும், எனக்கு மாலையெல்லாம் கூட விழுந்ததை மிருத்திகை தாருங்கள் என்றால் அவர் அதை ஏற்பதற்கு சற்று நேரமாகி இருக்கும். அல்லது அவருக்கு கனவில் வந்தது போல அந்த நாகராஜராவிற்கும் கனவு வந்திருக்க வேண்டும். உன்னை தேடி ஒருவர் வருவார், அவருக்கு மிருத்திகை கொடு என்று சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் இதைவிட சுழுவாக நாகராஜராவே எடுத்துச் சென்று கொடுக்குமாறு செய்தாரே, அதுதான் சிறப்பு. பாட முடியுமோ முடியாதோ, டாக்டர் 2 மாத ஓய்வு வேண்டுமென்று சொல்லிவிட்டாரே, எப்படி பாடப்போகிறோம் என்றிருந்த போது நாகராஜராவ் வீடு தேடி வந்து விஷயத்தை சொன்ன போது நிர்மலா ஸ்ரீனிவாசனுக்கு ஒரு சிலிர்ப்பு ஏற்பட்டது. அது ஸ்ரீ ராகவேந்திரரே நேரில் வந்து தந்ததை போன்ற சிலிர்ப்பு தான். உடனடியாக பலன் தர வேண்டும், அதே சமயம் இன்னொருவருக்கும் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்பதுதான் ஸ்ரீ ராகவேந்திரரின் எண்ணம். தம் பொருட்டு ஸ்ரீ ராகவேந்திரர் இன்னொருவரை அனுப்பினாரே என்று நிர்மலா மகிழ்ந்ததை போல இதை போன்ற ஒரு பாக்கியம் இவரால் நமக்கு கிடைத்ததே என்று நாகராஜராவும் மகிழ்ந்திருப்பார். நிர்மலா ஸ்ரீனிவாசனை நாடி வந்து நாகராஜராவ் மூலம் மிருத்திகை தந்தது ஸ்ரீ